ஹாய்! இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா, காட்டன் சாரீல தான் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலில் இருந்துச்சு. இதுக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நார்மலாக இதில் நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறனால பஃப்ஸ் தைக்க சொன்னாங்க. ஏன்னா ஒன் சைடு நமக்கு க்ரீன் கலர் பார்டர் வரனால எல்லோ மேலே கொடுத்துட்டு, நம்ம க்ரீனை பச்சையை கீழே நம்ம கொடுக்குற மாதிரியே நம்ம பஃப் வச்சா நல்லா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் தெரியுமா அப்படின்னாங்க. தெரியும், வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பஃப் ஸ்லீவை நான் தைக்கிறத ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னாக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பஃப் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் நம்ம மடிப்பு பஃப் தான் அப்படிங்கிறதுனால நான் நார்மல் ஸ்லீவ் அளவுக்கே நம்ம கட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு நார்மல் ஸ்லீவ் அளவுக்கு தான் நான் கட் பண்ணேன். எக்ஸ்ட்ராலாம் இதுக்கெலாம் நம்ம லைனிங்கில் கட் பண்ண வேண்டியதில்லை. நார்மலாக நான் கட் பண்ணி முடிச்சுட்டு எப்பயும் போல் நம்ம 1/2 இன்ச்சு குடஞ்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து நான் பேக் சைடு தான் கட் பண்ணேன். பேக் சைடோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் கூட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம அவங்க சொன்ன அளவில் நான் மார்க்கை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. மித்ததெல்லாம் நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் மாதிரி தான் அப்படிங்கிறதுனால 1 இன்ச்சுக்கு நம்ம உயரத்தை கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த அளவை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ரவுண்ட் நெக் தான் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வரைஞ்சி நம்ம ப்ளவுஸ் அளவுக்கே நான் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்கனாக்கா சூப்பராக வந்துருந்துச்சு. ப்ளவுஸு இதோடு சேர்ந்துருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 4மே பஃப் ஸ்லீவ் காட்டன் சாரீ தான் அப்படிங்கிறனால எல்லாமே பஃப் ஸ்லீவ் தான் கேட்டிருந்தாங்க. பஃப் ஸ்லீவ் வச்சு பீட்ஸ் கேட்டிருந்ததுனால நான் ஒரு ப்ளவுஸை நான் கட் பண்ணி முடிச்சுட்டு மீதி ப்ளவுஸெல்லாம் நம்ம போட்டு கட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறனால கட் பண்ணிவிட்டேன். நான் இந்த ப்ளவுஸை தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு டைமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் தைக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வெளியில் ஒர்க் போயிடுவேன். முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் அந்த ஒர்க்கை பார்ப்பேன். வீட்டில் இருந்தாலும் நான் இந்த ஒர்க்கை பார்த்திங்கனாக்கா காலையிலேருந்து நான் தைக்கிறதுக்கு லேட் பண்ணிடுவேன் தான். அதுக்கு நம்ம வெளியில் ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுனால நான் வெளியிலையும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களெலாம் பார்த்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி நான் வெளியிலையும் போயிட்டு வந்துடுவேன். வெளியில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கனாக்கும் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. ஹெல்ப் பண்ணுறதுனால என்னால் கொஞ்சம் இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுது. எங்கள் வீட்டுக்காரர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய பிள்ளைங்களும் பார்த்திங்கனாக்கா நல்லா எனக்கு வீட்டில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால என்னால் இந்த வேலையெல்லாம் என்னால் நல்லா பார்க்க முடியும். எல்லாத்தையுமே நான் வீட்டு வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் உட்காந்துருவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உட்காந்து நான் தைக்க ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா ரெகுலர் கஸ்டமர் நம்ம தான் தைச்சாகணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட பார்த்திங்கனாக்கா எனக்கு உடம்புக்கே முடியலைனாலும் சரி, தைச்சி தர முடியாதுங்கிற வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன். முடியலைனாலும் சரி என்னால் முடியுன்ட்டு நான் நம்பி நான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். நம்மளால் முடியாதுங்கிறத சொல்கிறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டராக இருந்தாலும் சரி என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால நான் அதெல்லாம் இது பண்ணிக்கிற மாட்டேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலை பார்ப்போம் அப்படிங்கிறனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வேலையை பார்ப்பேன். கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா போய் நம்ம படுத்துருவோம், ரெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்றனால நான் போயிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா நமக்கு கைத்தொழிலுங்கிறது நமக்கு தெரியும். அது எதுக்கு நம்ம விடணும் அப்படிங்கிறதுனால நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெளியில் போயிட்டு இந்த ஒர்க்கையும் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீயாக இருக்கிறதுக்கான இதுன்றதே எனக்கு தோணாது. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பஃப் ஸ்லீவ் தானே. பஃப் ஸ்லீவுக்கு நான் அந்த பார்டரை நம்ம க்ரீன் கலர் பார்டர் கொடுக்க போகிறோம் இல்லையா, அது நான் அதை தனியாக கட் பண்ணி அடிச்சிட்டேன். பேக் சைடை நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் துணியில் பத்துமா என்னங்கிறதே தெரியல எனக்கு. ஏன்னா ஒன் சைடில் 2 சைடுமே பார்டர் கொடுத்துருந்தாங்க. அப்படிங்கிறப்ப பஃப் ஸ்லீவுக்கு எடுக்கணும். இந்த பார்டர் ஒன் சைடு கழிகிறது மாதிரியாக வேற போகுது. என்ன பண்ணுறதுனே தெரில. சரி பேக் சைடில் கீழே பட்டிக்கு இதுக்கெலாம் கொடுக்குற மாதிரிக்குன்னா நம்ம ஜாயிண்ட்டை கொடுத்துக்குறோம் அப்படின்னு பார்த்தேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அந்த பார்டர் தெரிகிற மாதிரி வந்துச்சு. கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஓகே சரி பரவாயில்ல, அந்த மாதிரி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஓகேவா ஃபினிஷிங்காக பார்த்திங்கனாக்கா நான் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு எடுத்து வச்சிட்டேன். இதோட சேர்ந்ததையுமே நான் நெக்ஸ்ட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண இதை பார்த்திங்கனாக்கா லாஸ்ட்டாக நான் காட்டுறேன். எல்லாமே பீடு வச்சு தான், இதுக்கு இந்த மாதிரியே பைப்பிங் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக எல்லாமே காட்டன் சாரீ தான். ரொம்ப ரொம்ப
சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது காப்பி கலர் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஃபுல் ஆயில் தான் கொடுத்துருந்தாங்க. உடம்புக்கு வந்து ப்ளூ கலரு, கைக்கும் அதே மாதிரியே அந்த மடிப்பு பஃப் அந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் பஃப் கேட்டிருந்தாங்க. தூக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் தூக்கக்கூடாதுங்கிறப்ப நம்ம கீழே வர்ற பார்டரை பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்தோம்னாக்கா நமக்கு மேல் பஃப் வந்து ரொம்ப தூக்காது. எனக்கு தூக்கிடவே கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பேக் பட்டனுங்கிறனால கொஞ்சம் பார்டரெல்லாம் எனக்கு முன் சைடு கொஞ்சம் வர மாதிரியா இருந்துச்சு. சரி ஓகே, முன்னாடி தானே தெரியாது அப்படிங்கிறனால வச்சு தச்சு முடிச்சுட்டு பீட்ஸ் எல்லாம் வச்சு தச்சு முடிச்சுட்டேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில்